ஆல்ரெடி டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் தான் மாதம்பட்டி கூட வந்தாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் மாதம்பட்டியும் ஜாய் கிருஷ்ணாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னாங்க. மாதம்பட்டி டைவர்ஸே வாங்காம கல்யாணம் பண்ணுனாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாய் கிருஷ்ணா டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே மாதம்பட்டியை கல்யாணம் பண்ணிட்டாங்கங்காங்க. அதுக்கப்புறம் தான் டைவர்ஸே வாங்கினாங்கங்காங்க. சோ இது இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு மேடம். இவங்க இதை வச்சுக்கிட்டு எப்படி பொது வெளித்தளத்துக்கு வந்தாங்க? முதல்ல இது தெரியல, முன்னாடி ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இது தெரியும் போது கூட கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுதான் விஷயம். அதுக்கு முன்னாடியே 2 பேருமே செலிபிரிட்டி தானே. அவரு வந்து இந்த மாதிரி கேட்டரிங் சர்வீஸ் செலிபிரிட்டியா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா? நான் இல்லாதான் கேட்கிறேன். என்ன வேணாலும் இல்ல, அதனால இந்த விஷயங்கள் பேசப்படுதுன்னு சொல்றேன். பொது தளத்துல இவ்வளவு எஃபெக்டிவா இருக்கலாம். மாதம்பட்டின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்தாலே அவ்வளவு தூரம் லைக்ஸ் வியூஸ் எல்லாம் வருதுன்னா அந்த அளவுக்கு 2 பேரும் ஃபேமஸா இருக்காங்க. அதனால இந்த விஷயங்கள் வந்து இன்னுமே ஒரு பேசுபொருளா இருக்கு சமுதாயத்துல. பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ரீசெண்டா ஒரு அடாப்ஷன்